கஸ்டமர் குடுக்குற ஒரு ஃபோட்டோவ, இல்ல ஒரு டிசைன நம்ம எப்படி வந்து டிடிஎஃப் ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க டிராப் ஷிப்பிங் பண்ண போறேன், இல்ல ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சிஸ்டம் இல்லாத பட்சத்தில ஃபோன்லயே இத நான் பண்றது எப்படின்னு நான் சொல்லி தர போறேன். ஸோ நான் பண்ணதோட அவுட்புட் தான் இது. ஸோ இதே மாரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஃபுல்லாவ பாருங்க. நான் சொல்லி தரேன். கஸ்டமர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, எனக்கு வந்து ஐயப்பன் டிஷர்ட் வேணும். வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து ஐயப்பன் டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் ரகரகமாக விதவிதமாக பிக்சர்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதில் எந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சதோ அந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து டிசைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் போட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஸோ இதில் எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ், இந்த புலி மேலே உட்காந்துருக்க இந்த ஐயப்பன் ஃபோட்டோ தான் எனக்கு பிடிச்சது. ஸோ நம்ம இந்த ஃபோட்டோவை வச்சே நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம டிடிஎஃப் ஸ்டிக்கர் பண்ணி தர போகிறோம். ஸோ அதுக்கு இந்த 3 புள்ளியை அமைக்கணுங்கன்னா டவுன்லோட் இமேஜ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் சேவ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆப்பு சூப்பர் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நம்ம கிளாரிட்டியாக கொண்டு வரதுக்கு. அதாவது வந்து ஃபோட்டோ 10 இன்ச்சு 15 இன்ச்சு பெருசாகும்போது அது வந்து உடையக்கூடாது. ஜூம் பண்ணி பார்த்தாலும் வந்து பக்காவாக இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன் அவுட்புட்டு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு கேன்வா ஆப் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம கேன்வா ஆப் வந்து உங்கள்கிட்ட ப்ரோ வெர்ஷன் கண்டிப்பாக வேணும். ப்ரோ வெர்ஷன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது எங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து யாராவது ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் சைஸ், ஓகேங்களா? கஸ்டம் சைஸில் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ஒரு 15க்கு 15 இன்ச்சு வித்து இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ நினச்சோம் அப்படின்னா, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் செட் பண்ணி ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிளாங்க் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அக்சஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் வேணும், அதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? நீங்கள் அது யாராவது வச்சுருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சூஸ் பண்ணுற ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணாத ஃபோட்டோ, அதாவது ஜூம் பண்ணாலும் உடையக்கூடிய ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்களே பாருங்கள். அதை வந்து நம்ம வந்து சைஸ் எவ்வளோ நாள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அது எந்த அளவுக்கு அதோடய குவாலிட்டி வந்து மட்டமாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ எல்லாமே உடையுது பார்த்தீங்களா? இதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து சூப்பர் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து உடையாமல் நல்லா கிளாரிட்டியாக இருக்கலாம். ஸோ அகைன் நம்ம போய் சூப்பர் இமேஜில் போய் பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 32 செகண்ட் இருக்குது. ஸோ இப்போ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பிஃபோர் ஆஃப்டரில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பிஃபோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜும் வந்து பக்காவாக வந்து இந்த ஆப் மூலமாக வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு டிசைனரே தேவையே கிடையாது. நீங்கள் வந்து டிசைனரை பிடிச்சி இது அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க சொல்ல தேவையே கிடையாது. நீங்கள் இந்த ஆப் இருந்தாவே போதும். நம்ம எந்த ஃபோட்டோனாலும் ஜூம் பண்ணி, அதாவது என்ன பண்ணுறது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கேன்வாவில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்ச பேஜை எடுத்து நம்ம வந்து இதில் ஆட் இமேஜ் கொடுத்தோன்னா இந்த நம்ம என்ஹான்ஸ் பண்ண ஃபோட்டோஸ் வந்து நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சைஸ் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணும், அந்த வித்து 12 இன்ச் வேணுமா 15 இன்ச் வேணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டவுன்லோட் கொடுக்குறோம். டவுன்லோட் கொடுக்கும்போது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க ஒயிட் ஹீட் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் தான் வந்து இம்போர்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு டிடிஎஃப்க்கு அனுப்பும்போது நீங்கள் வந்து ஃபைலாக அனுப்பணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கேட்டது இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து செஸ்ட்லேயும் லோகோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா சில பேர் வந்து பேக்கில் ஒரு பெருசாக ஒரு படம் போட்டு செஸ்ட்லேயும் லோகோ போட்டு வேணும்னு கேட்டுப்பாங்க. ஸோ அந்த செஸ்ட்டில் லோகோ கேட்டிருந்தாரு. ஸோ நான் அதையும் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செஸ்ட் லோகோவுக்கு சும்மா ஒரு அனிமே மாதிரி சின்ன குழந்தை ஐயப்பா இருக்க மாதிரி இருந்தால் நல்லா பெட்டராக இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இந்த லார்டு ஐயப்பா அப்படிங்கிற ஃபோட்டோஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை நம்ம வந்து செஸ்ட் லோகோவுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு எந்த ஃபோட்டோஸும் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் நிறையா பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த பேக்ரவுண்டையும் இதில் எப்படி நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிடுவோம் இந்த லார்டு ஐயப்பாவை. ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பேக்ரவுண்டு கிளியர் பண்ண எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப் இருக்குது, ஃபோட்டோ ரூம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. நம்ம அந்த ஆப்லேயும் போய் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பேக்ரவுண்டை கிளியர் பண்ணிக்கலாம். அது ஒன் கிளிக்லேயே இது வந்து பேக்ரவுண்டை கிளியர் பண்ணிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சுங்களா. இதில் ஒரு சட்ட சிக்கல் என்னென்னா, இந்த ஆப்பில் நம்ம வந்து பேக்ரவுண்ட் கிளியர் கொடுத்தோன்னா நமக்கு தேவையான பார்ட்ஸும் இந்த மாதிரி கிளியர் ஆயிரும். ஸோ ஆனால் நமக்கு தேவையான பார்ட்ஸ் மட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு அதில் கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ரீஸ்டோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எந்த இடம்லாம் வேணுமோ அந்த இடத்துலாம் சும்மா டச் பண்ணாவே போதும். அந்த இடம் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப ரீஸ்டோர் ஆயிரும். ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பிளாக்கில் வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் இருக்குது. ஓகேங்களா. நமக்கு தேவையான இடமும் இருக்குது, தேவையில்லாத இடம் எல்லாம் பிளாக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஃபைல் மேனேஜரில் இந்த சேவ் பண்ண ஃபோட்டோவை போய் பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எப்படி கிளாரிட்டி கிடைக்குதுன்னு பாருங்களேன். நல்லாவே இல்லை பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த ஷார்ப்னஸ் எட்ஜ் இல்லை. ஸோ அகெயின் நமக்கு தேவைப்படுற ஆப் பார்த்திங்கன்னா சூப்பர் இமேஜ். ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு நம்ம வந்து அந்த ஐயப்பாவை வந்து நம்ம வந்து அப்ஸ்கேலிங் பண்ண போகிறோம். அப்ஸ்கேலிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல கிளாரிட்டியான பிக்சர் கிடைக்கும். இதுலேயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ஸ்கேலிங் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டு ஒயிட்டாக மாறிடும். ஸோ இப்போ நமக்கு தேவையான ஒயிட் வந்து ரவுண்டுக்குள்ளே இருக்கிற ஒயிட்டு தான் வேணும். ஆனால் வந்து நம்ம அப்ஸ்கேலிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சது என்னென்னா ரவுண்டே கிடைக்கல, மொத்தமாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த ஆப் வந்து இந்த ஃபோட்டோக்கு யூஸ் ஆகலை. ஸோ நம்ம அதுக்கு ஆப்ஷன் ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கேன்வா ஆப்லேயே வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஸோ நம்ம அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்டை இரேஸ் பண்ணுறோம். அண்டு பேக்ரவுண்டை வந்துட்டு இரேஸ் பண்ணது பத்தாமல் நம்ம அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோவையும் வந்து இந்த கேன்வா ஆப்லேயே வந்து அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்க வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வேறு கலர் வச்சு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டு பிளாக் செட் பண்ணியாச்சு. ஸோ பிளாக்கு ஆரஞ்சு. ஓகே, இந்த கலர் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுங்களா. இப்போ என்ன பிரச்சனைனா இதுலேயும் அந்த ரவுண்டு வந்து ஒயிட் ரவுண்டு வரல. ஸோ நமக்கு இருக்க இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன்வாவில் இருக்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம அதை அப்படியே வந்து அப்ஸ்கேல் பண்ண போகிறோம். நம்ம வந்து சூப்பர் இமேஜ் ஆப்புக்கு பதிலாக நம்ம வந்து இதில் இருக்க ஆப்லேயே டூல்லேயே வந்து இமேஜ் அப்ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இமேஜ் அப்ஸ்கேலருங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து அப்ஸ்கேல் பண்ணுறோம். 8x அப்ஸ்கேல் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை அப்ஸ்கேல் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஓரளவு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ பழைய ஃபோட்டோவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த புது ஃபோட்டோ வந்துடும். ஸோ இந்த புது ஃபோட்டோவே வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து ஃபைலில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் டிடிஎஃப் ஓட்டுற இடத்துலையே வந்து எனக்கு வந்து இந்த சைஸ் செட் பண்ணுங்கள், செஸ்ட்டில் நான் அடிக்கிறனால ஒரு 3.5 இன்ச்சு செட் பண்ணுங்கள், பேக்கில் அடிக்கிறனால ஒரு 10 இன்ச்சு செட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, ஆரஞ்சுக்கு இப்போ கலர் வச்சு காட்டுறேன். பேக்ரவுண்டு நமக்கு தேவையான ஒயிட் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து ஃபைல் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கிடைச்ச இமேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ஸ்கேல் பண்ணி நமக்கு சைஸ் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து நம்ம டிடிஎஃப்க்கு நமக்கு அனுப்புகிறோம். அவங்களுக்கு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எப்போவுமே வந்து ஃபோட்டோவை அனுப்பக்கூடாது. அதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் மூலமாக அவங்களுக்கு அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிக்சர் வந்து கிளாரிட்டி உடையாமல் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து அதை டிடிஎஃப் ஸ்டிக்கராகவே மாற்றி ஓட்டி வாங்கியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கஸ்டமர் கேட்ட ஒரு டிசைனை வந்து டிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும்.